நாங்கள் எங்கள் சங்கத்தில் பொறுத்தவரைக்கும் நாங்கள் 2500 குடும்பங்களுக்கு மேலே இந்த சங்கத்தில் இருக்காங்க. இங்கே வந்திருக்கிறவங்கலாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான். ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு 200-300 குடும்பங்கள் வச்சுருக்காங்க. நாங்கள் வருஷம் ஈவெண்ட் நடத்துவோம். ஒரு 2000 பேர் பக்கம் கூடுவோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒற்றுமை இங்கே இருக்குது. எங்களை எப்பயும் வழி நடத்துறது எங்களை மதிப்புக்குரிய அண்ணார் வாசுதேவ் அண்ணார் தான். அவருடைய வழிகாட்டுதல்படி தான் நாங்கள் நடந்துருக்கோம். அதுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். இளம் புயல் அண்ணார் அவர்களுக்கு அடுத்ததாக பிரகாஷ் அவர்கள் முன்னுரை போட்டுள்ளார். మంది తెలుగు వారు కాబట్టి తెలుగులో మాట్లాడడానికి ఒక సమంజసంగా ఉండాలి. అన్న బాలకృష్ణారెడ్డి అన్నగారు చెప్పాలంటే చాలా హంబుల్ పర్సన్ అని చెప్పాలా. మేము ఇంటర్నేషనల్ యోగా డేకి పోయి ఆయా ఎప్పుడు పత్రిక ఇస్తామో మా అన్ని ప్రోగ్రాములకి వాళ్ళు పార్టిసిపేట్ చేసింటారు. అదే మాదిరిగా మన బాసు అన్న మా కులానికి ఒక ఆణిముత్యముల లాంటి వాడు మా వాసు అన్న. అన్న ఈరోజు వచ్చి పవిత్రమైన రోజు. ఎందుకంటే శాలివాహన మహాచక్రవర్తి పుట్టినదినం ఇది. మేము శాలివాహన చక్రవర్తి యొక్క వారసులు. మేము క్షత్రియ వంశానికి చేరిన వాళ్ళు. ముందర ఒక కుమ్మరిపేట మాత్రం ఉండేది ఒసూరులో. అప్పుడు ఏదో ఒక 100-150 మంది ఉండారు అనుకుంటుమే. కానీ ఈరోజు మా శ్రీనివాసన్ నేతృత్వముగా కులాల పేరు ఎక్కం అనే సంఘాన్ని స్థాపనం చేసిన బిడ్డ తెలుస్తుంది. మేము 10,000 జనాభా ఉండారు. మరి ఒసూరు మాత్రమే 10,000 అంటే 2,000 కుటుంబాలు ఉంటాము. 2,000 ఉంటే 4 లెక్కేసుకుంటే కూడా 10,000 జనమైంది. ఇదే మాదిరిగా డిగ్నివోడ్ తాలూకులను మేము లెక్కేసుకుంటామంటే 15,000 మంది వస్తామన్న. మా యొక్క ఒక చిన్న కోరిక ఏమంటే మేము మట్టి నుంచి మాణిక్యాన్ని చేసేవాళ్ళు. మట్టిలో మాణిక్యాలు మేము. మా పాటరీ అనేది వచ్చి ఒక స్కిల్ బేస్డ్ ప్రొఫెషన్. దీనికి వచ్చి ప్రత్యేకమైన ఒక ట్రైనింగ్ ఉంటుందా ఈ పాటరీ దీన్ని వచ్చి మనం కొనసాగేదానికి అవుతుంది. అందుకని మన సెక్రటరీ మా గోవిందనాన్న చెప్పినట్లు ఐటీఐలో కానీ డిప్లొమా కోర్స్ చేసేటప్పుడు పాటరీ కోర్స్ని ఇంట్రడ్యూస్ చేయాలని మిమ్మల్ని కోరుకుంటున్నాము. కర్ణాటకలో పాటరీ కోర్స్ ఉండాలి. అదే మాదిరిగా నార్త్ ఇండియాలో కూడా ఉండాలి. అన్నగారు ఖండితముగా ఈ ఎలక్షన్లో జయిస్తారు. మీరు ఎమ్మెల్యేగా వస్తారని మాకు నమ్మకం ఉండాలి. మీకు అండదండగా మన బీజేపీ ఒక యువ నాయకుడు నాగరాజన్న ఉండారు, మన చిట్టి అని ఉండారు. వీళ్ళందరూ ఉండేటప్పుడు మా సహాయము మీకు ఉండాలి. డెఫినెట్గా మీరు ఎమ్మెల్యే అవుతారు. ఇదే ఫంక్షన్ హాల్లో మీరు ఎమ్మెల్యేగా మేమందరూ మిమ్మల్ని ఎదురు చూస్తాము. మా యొక్క ఖండితంగా అన్న వచ్చి ఖండితంగా తమిళనాడు ప్రభుత్వంలో మినిస్టర్ అవుతారని మేమందరూ హామీ ఇస్తున్నాము. జై హింద్. థ్యాంక్ యూ. நான் கூட உங்களுக்கு பேண்ட் தைச்சு கொடுத்துருக்கேன் எலிகன் டெய்லர் கடையில். சின்ன பையனாக இருந்து அப்போ சின்ன பையன்லேருந்து பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளர்ந்துட்டு வந்திருக்கோம். எங்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி 250 கிட்டத்தட்ட 2,500 குடும்பங்கள் இங்கே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உயர்ந்து வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சமுதாய கூட எங்களுக்காக ஒரு இடம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அமைச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக எனக்கு தேவைப்படுது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் சமுதாய கூடத்துக்கான இடம் மட்டும் எங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களால் முடியும். ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு கடந்த 5 நாட்டுக்கு முன்னாடி நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஸோ பண்ண முடியாமல் போனது நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வராதனால நாங்கள் திரும்ப உங்களை பார்க்க முடியல. இப்போ நீங்கள் 100% வருவீங்க நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்களுக்கு நீங்கள் வந்த எங்களுக்கு அது ஒன்று பண்ணி கொடுங்க. எங்கள் சமுதாயம் உங்களை கொண்டாடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குங்க, எல்லா காலேஜஸும் இருக்குது. எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உள்ள எல்லா கோர்ஸுமே இருக்கு. இந்த மண்பானைக்குன்னு ஒரு கோர்ஸ் இல்லை, போட்ரியான ஒரு கோர்ஸ் நார்த் இந்தியன்ஸ்லாம் இது இருக்கு. நார்த்லலாம் இது இருக்கு, பக்கத்துல கர்நாடகாவில் கூட இருக்கு. இந்த கோர்ஸ் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா நீங்க தான் சட்டசபையில பேச முடியும், நாங்க பேச முடியாது. எங்க மூலியமா நீங்க பேசுங்க, எங்கள் குரலா நீங்க ஒழிக்கிறீங்க. அதனால அது உங்களால முடியும். அது நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்க சங்கத்துக்கோ எங்க இன மக்களுக்கோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா உதவியா இருக்கும்.
இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் நலிவடைந்த குடும்பத்திலேருந்து வந்ததுனால பெருசாக ஐடி பெரிய பெரிய லெவலில் படிக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு கேட்டுக்கிறோம் சங்கத்தின் சார்பாக. நன்றி. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், முன்னாள் தலைவர் சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சிட்டி ஜெகதீஷ் அவர்களுக்கும் மற்றும் நம் சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த நம்முடைய பகுதி கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் வாசுதேவன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எம் குமார் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த உலகளார் சங்கத்தின் சார்பில் இங்கே கூப்பிட்டு எனக்கு இந்த சட்டமன்ற தேர்தலை இந்த நடக்கும்போது இந்த நீங்கள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றியாக நான் கருதுகிறேன். அதே மாதிரி நான் கூட உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். எப்படின்னா நான் கூட ஒரு 25 இயர்ஸாக செங்கல் மண் வேலை தான் செய்கிறேன். செங்கல் இது பிஸ்னஸ் தான் நானும் செய்கிறேன். செங்கல் பிஸ்னஸ் தான். அதுலேருந்து வந்தவன் தான். அதனால் தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு இங்கே இது பண்ணதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இது பண்ணி அண்ணா சொன்னாங்க, எப்பவுமே நம்ம சமுதாயத்துக்கு உறுதுணையாக எப்பவும் உங்கள் சந்தோஷ காரியங்களும் துக்க காரியங்களும் நான் உங்களோட ஒருத்தராக இருந்து உங்களோட உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருப்பேன்னு சொல்லி, அதே மாதிரி நம்மளுடைய வாய்ப்பு ஏதாவது தேவைகள் நம்மளுக்கு வந்தால் போது கண்டிப்பாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்பது உங்களுக்கு நாங்கள் ஏன்னா ஏதோ நம்ம பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி வாய்ப்பு நன்றி கொண்டு விரும்புகிறேன்.